Hey guys, welcome back. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ரீசெண்ட் இஷ்யூ அபவுட் பேஜஸ் இது விளாக்ஸ் தான். ஆக்சுவலி டவுன்ஃபால் ஆஃப் பேஜஸ் இது விளாக்ஸ்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சொல்லணும்னு தோணுச்சு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப நாளாகவே அவங்க வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். லைக் அந்த கொடைக்கானல் வீடியோலேருந்து தான் என் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து அப்பலத்துலேருந்து எல்லா வீடியோவும் மோஸ்ட்டாக நான் வந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் ரீசெண்டாக எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபன்ன்ற பேரில் அவங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது ஓவராக திணிக்கிற மாதிரி நானே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக இருக்க விஷயம் தான் மற்றவங்களை அடிக்கிறது. முக்கியமாக எஸ்பெஷலி பிஜேஸ் இது மட்டும் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அடிக்கிறது, திட்டுறது அந்த மாதிரி பண்ணுவார். திட்டுறது கூட ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம திட்டிப்போம் எல்லாமே. அடிக்கிறதுமே ஒரு எப்பயுமே எனக்கு தோணும், ஓகே தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோணுச்சு. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக அவங்களோட டெல்டா டெக்ஸீஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் இருக்க ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த நிக்கல் குந்தல் அந்த கேம் விளையாடும்போது அவர் கூட இந்த பிரகதீஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் பயங்கரமாக வந்து போட்டு அடிச்சிருப்பாரு. அது ஆக்சுவலி இப்போ ட்ரிம் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு சேனல்லையுமே அந்த வீடியோ இருக்காது. லைக் அவங்க காப்பிரைட்டும் கொடுக்குறாங்க. என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஏதாவது ஸ்னிப்பெட் மாதிரி சைடில் ஆட் பண்ணுறேன். பட் அதுவே கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். பட் மேபி நீங்கள் வந்து இன்ஸ்டாலெலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நிறைய மீம் பேஜஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறது அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மீம்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறது பிறக்கும் போதே நம்ம ஃப்ரெண்ட் கிடையாது. அவங்களுக்கும் பேசிக்காக ஒரு ஹியூமனுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அதை நம்ம டேமேஜ் பண்ண முடியாது. அதுவும் அந்த அந்த ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அவங்களும் பார்ப்பாங்க. அவருமே மீடியாவில் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் தான் வந்திருக்காங்க. இவரே இப்படி ட்ரீட் பண்ணும்போது அது எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து இனிமேல் கொஞ்சம் கான்ஷியஸாக அதை பற்றி யோசிக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி எப்படின்னா ட்ரெண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, மற்றவங்களை வந்து பாடி ஷேம் பண்ணுறது, மற்றவங்க வந்து இறக்கி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதே இவங்களுமே வந்து ரொம்ப இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஹர்ஷத் அவர் பண்ணுவார், பிபி அவர் பண்ணுவார். பிபி எல்லாம் பண்ணும்போது எனக்கு தோணும், ஓகே இது ஏதோ ஒரு இடத்துல அவங்க ரொம்ப வந்து செல்ஃப் டேமேஜிங்காக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காணாமல் போயிட்டாங்க. மேபி வேறு ஏதாவது ரீசன்ஸாக கூட இருக்கலாம். பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இந்த செட் ஆஃப் பீப்புள் அவருக்குன்னு புதுசாக இருக்க செட்டை வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது அடிக்கிறது, திட்டுறது, சில பேர் கண்டிப்பாக முட்டு கொடுப்பாங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம் அப்படின்ற மாதிரி. பட் நான் அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ நம்ம ஒரு நான் என் ஃப்ரெண்டை திட்டுறேன் அப்படின்னா நான் அதுவே இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் அவங்களை திட்ட மாட்டேன். ஓகே நம்ம அப்புறமா தனியாக பேசிக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போது நீங்கள் எல்லாரும் முன்னாடி ஒரு பப்ளிக் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் சேனலில் இதை போட்டு அதில் போட்டு நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது இஸ் நோவே ரைட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது வந்து தப்பு தான். என்னை பொறுத்த நம்ம ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணாலும் கரெக்ட்னு எடுக்க முடியாது இல்லையா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மற்றவங்களை அடிக்காமல் விளாக் பண்ணட்டும், ஃபன் பண்ணிட்டோம், கலாய்க்கட்டும். அதுவும் ரீசெண்டாக அவர் அடித்தது வந்து ரொம்ப இன்ஹியூமனாக இருந்துச்சு. அது என்ன தான் வந்து உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, லைக் என்ன சொல்கிறது, உன் சொந்த பொண்ணாகவே இருந்தாலும் நீ அடிக்க முடியாது. ஓன் பிளட்டுக்கே அதான் நிலைமை அப்படின்றப்போ இன்னொரு ஃப்ரெண்டை நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் ஃபாரமில் வச்சு அடிக்கிறது இஸ் நோவே கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு அதை யாருமே சப்போர்ட் பண்ண வேணாம் தான் என்னோட பர்சனல் ஹானஸ்ட்டாக என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் அவரோட தப்பு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்வேன். நம்மளோட தப்பு இருக்குது. நம்ம அவரும் இல்லை, யாராக இருந்தாலுமே ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுவோம். யாராக வேணா இருக்கட்டும், அவங்க யூடியூபராக இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை வீடியோ போடுற ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும், சினிமா பர்சன், சீரியல் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலுமே நம்ம ரொம்ப அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஸோ அந்த ஒரு ஸ்டார்டம் ஹிட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேட்ச் பண்ணணும். அவங்க இன்னும் ஏதோ இடவிடமாக பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம அங்கே வந்து மேலேருந்து கீழே தூக்கி போட்டுருவோம், நீ வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. நிறைய மீம் சேனல்ஸ் நான் பார்க்குறேன், அவங்க ஆர்கானிக்காக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா தப்பே கிடையாது. விஜய் சித்து உனக்குலாம் தேவைதான், நீ இப்படி தான் சொல்கிறது, அவங்க குழந்தைய வச்சு எடிட் பண்ணி ஃபோட்டோஸ் போடுறது, இல்லை கசின் என்ன சொல்கிறது, அவர் வந்து அவங்க குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாருன்ற தேவையில்லாத எடிட்ஸ் போடுறது, அதெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். தயவு செஞ்சு வந்து அவங்க மேலே மட்டும் தப்பு சொல்லாதீங்க. அவங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணி சூப்பர்னு சொல்கிறோம். நம்ம மேலேயும் வந்து கண்டிப்பாகவே தப்பு இருக்குது. அவங்க மேலே 80% தப்பு இருந்துச்சுன்னா நம்ம மேலே 20% தப்பும் இருக்குது. அவங்க தப்பு மட்டுமே கிடையாது. ஸோ நம்மளுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரை வந்து நம்ம பூஸ்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கண்டென்ட் போடுறவங்களாம் ஈஸியாக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. இப்போ அதுதானே அந்த அக்கான்னு சொல்கிறதுலாம் ஈஸியாக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஆர்கானிக்காக ஒரிஜினலாக ஒரு கண்டென்ட் போடணும்னு நினச்சா அவங்களாம் முன்னேறதுக்கு வருஷக்காலம் ஆகிடும். இந்த மாதிரிலாம் ஈஸியாக பண்ணிடலாம். விஜய் சித்து கஷ்டப்பட்டு தான் வந்தேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவங்க எஃபர்ட் போடுறாங்க ஒரு vlog எடுக்கிறதுக்கு, எல்லாமே பண்ணுறதுக்கு. எனக்கு அவரில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், அவர் ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த மாதிரி அடிக்கிறது மட்டும்தான். மற்றபடிலாம் நான் ஒரு கண்டென்ட்டில் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். ஃபேமிலிஸ் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ தான் அது. அண்ட் நிறைய வந்துட்டு அதில் டேக் அவேஸ்லாம் இருக்குது. லைக் நிறைய வந்து எப்படி சொல்கிறது, எல்லா ஊரில் போய் அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு காமிச்சிருக்காங்க. நிறைய விருந்து போட்டிருக்காங்க. அண்ட் மொரோவர் அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்க்கு டேக் அவேஸாக நிறைய ஃபேமஸ் ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அவங்க டோட்டலாக பேஷ் பண்ணணும்னு கிடையாது. பட் அவர் சைடில் அதை இவர் சரி பண்ணிக்கலாம். நம்ம சைடில் நம்ம வந்துட்டு ஒன்று நம்மனா ஓவராக நம்புறது, இல்லைனா இந்த பக்கம் அவங்க தூக்கி போட்டு மிதிக்கிறதுன்ற மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்துட்டு இது எப்படி சொல்கிறது, ஒன்றே ஒருத்தர் சிக்கிட்டாண்டா நமக்கு அப்படி செத்தாண்டா செவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீம் பேஜும் போட்டு பயங்கரமாக வந்து தாக்குறாங்க. அதில் சில பேர் வந்து உனக்குலாம் இது வேணும்யா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா சில மீம் பேஜஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர் இன்னொருத்தவங்களை அடிச்சு காசு பார்க்குறாரு, நீங்கள் இன்னொருத்தர் கஷ்டப்படுறதுல பார்த்துட்டு அதில் வந்து ஒரு மீம் கண்டென்ட் போட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ மேல் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மூஞ்சி தெரியாமல் மீம் போடுறதுனால இட் டசன்ட் மீன் லைக் நம்ம என்ன போட்டாலும் கரெக்ட் அப்படின்ட்டு
ப்ராப்பராக கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு லெவல் தாண்டலாம், அதுக்குன்னு ரொம்ப ஓவராக போயிட்டு உனக்கு இது வேணுன்றது. அது நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், அவர் பொண்ணு வச்சு சம்பாதிக்கிறார், ஒய்ஃப் நிறைய லைக் ரொம்ப என்ன சொல்கிறது டிராஸ்டிக்காக அவரை டவுன் புல் பண்ணுறதுக்கு எடுத்த வீடியோ மாதிரி இருந்துச்சு. அவருமே இதை ட்ரிம் பண்ணிட்டார். மேபி அவர் அப்பாலஜைஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே எல்லாருமே அப்பாலஜி வீடியோ அவன் போடுவான் வெள்ளை கலர் சட்டை போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த டெக் சூப்பர் ஸ்டார் ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, நான் என்ன கேட்குறேன்னா, இவர் வீடியோ போய் சாரி சொல்கிறதுலாம் எதுவுமே மாற போகிறது இல்லை. இனிமேல் அவர் வீடியோஸில் அவர் அப்படி பண்ணாமல் இருந்தாருன்னா அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் தான். ஸோ எனக்கு வந்து இது தோணுச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருந்தேன். பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் எனக்கு இந்த வீடியோ வந்து எல்லாக்கிட்டும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஒருவேளை யாராவது தெரியாதவங்க இதை போய் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த வீடியோவில் அவர் அடிச்சு தப்பு தான். பட் ஆனால் அவர் அந்தளவுக்கு பேஷ் பண்ணி இறக்கணும்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க அந்த சேனலை ரன் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க உட்காந்த இடத்துலேருந்தே வந்துட்டு மற்றவங்க கமெண்ட்டை படிக்கிறார். கேர்ள்ஸாக கூட இருக்கட்டும், கமெண்ட்டை படிக்கிறேன்ட்டு இந்த கமெண்ட் போடுறவங்களே ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இன்னும் தேவையில்லாத அப்யூசிவ் என்ன சொல்கிறது தேவையில்லாத லாங்குவேஜஸ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு ஏர்னிங் மோட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஸோ பிவேர், நம்ம தான் ரொம்ப பத்திரமா ரொம்ப யோசிக்கணும், யார் வந்து பெரிய ஆள் ஆக்கக்கூடாது, யாருக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்பாட்லைட் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பாட்லைட் போயிட்டாங்கன்னா அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம டெக் சூப்பர் ஸ்டாரே பார்த்தோம். இப்போ அவர் வந்து ஒரு ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. மேபி அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த இன்ஃப்ளூயன்சர் ட்ராமாஸ் பற்றி நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தென் பாய்.